கௌதம் சில இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃப்ளோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கௌதம்லேருந்து எல்லாரும் செலிப்ரேஷன் மூடில் வந்து இருக்காங்க. இந்திரா வந்து வெற்றிகரமாக ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆனதுனால. இருப்பினும் வந்து ராகினி வந்து இடக்கு முடக்கா ஜெயா கிட்ட வந்து மாட்டி விட்டாங்க. நீ என்ன பாஸ் ஆகிட்ட, நல்ல மார்க் எடுத்து தானே, அப்போனா போஸ்டிங் எப்படி இருந்தாலும் வாங்கிடுவேன், நம்ம குடும்பத்துக்கு பேரு புகழ் கௌரவம் எல்லாத்தையும் வாங்கி தரேன், இது எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு ஸ்வீட்டு கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்துக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து இருக்கோம். எனக்கு முக்கியம் நான் நினச்சது வாரிசு மட்டும்தான். அந்த வாரிசுக்கே இல்லாமல் ஆயிடுச்சு நம்ம வீட்டில். அப்படி இருக்கும்போது இந்திரா வந்து மொதல் அட்டம்ப்ட்லேயே வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி மெயின் எக்ஸாம் வரைக்கும் பாஸ் ஆகிட்டு இப்போ இன்டர்வியூ வரைக்கும் போகிறான்னு நினச்சா சந்தோஷமான விஷயந்தான். கொண்டாட வேணாம், எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெயா மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தையை பற்றி நமக்கு தெரியாதா, மனசளவில் பாசத்தை வந்து ரொம்ப அதிகமாக இப்போ இருக்குது. ஆனால் என்ன, அவங்களுக்கு பேர குழந்தை பிறக்க போது நினச்சி சந்தோஷத்தில் இருந்தவங்க கடைசியில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. கௌதம் மட்டும் ரூமுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து உள்ளே வந்து போகிறாங்க. இந்திரா வந்து சோகமாக உள்ளே வந்தோடனே மலர் தூவி வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கதை வந்து லைட்டாக மட்டும் சாத்தி வைக்கிறாங்க. அன்பு மலரே வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக வந்து சொல்லி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம், என்னடா என்னடா பண்ணிகிட்டு இருக்க, இரு உனக்கு எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா நான் செய்ய போகிறேன். என்ன உதவி? ஆமாம், நான் இத்தனை நாளாக வந்து நானும் கடுமையாக வந்து உனக்காக வந்து நீ ப்ரிப்பரேஷன் வந்து செஞ்சனா, உன்னை வந்து தூக்கிட்டு போயிட்டு கட்டி போட்டு எக்ஸாம் எழுத விடாமல் ஏகப்பட்ட பேர் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை போராட்டம், எத்தனை வந்து இது அதிர்ச்சியான ஒவ்வொரு விஷயம். மெயின் எக்ஸாமில் வந்து எழுதுகிறப்ப ஐடி கார்டு பிரச்சனை, ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுகிறப்ப உன்னை ரூம்குள்ளே வந்து கட்டி போட்டு ஒரு அம்மா மட்டும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ரூம் கதவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அந்த விலையெல்லாம் உடச்சி திரும்பி போட்டியே ரூமுக்கு வெளியே. இதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ நடந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நீ மெயின் எக்ஸாம் வரைக்கும் வந்துட்ட. ஏகப்பட்ட தடை இல்லை, புக்கு காணாம போனது, அப்புறம் அஜய் வந்து டயரை வந்து கழட்டி விட்டதுன்னு இது எல்லா வரலாறையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய சாதக பெண்ணா ஆகியிருக்க. நீ எக்ஸாம் எழுதுனதை விட நீ எக்ஸாம் எழுதுனதுக்காக போராடி இருக்கல, அது எவ்வளோ பெரிய விஷயங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கௌதம். ஆமாம் கௌதம், போராட்டம் ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கப்ப இந்த என்ஜாய் பண்ணுற வேலை வந்துருச்சுன்னு சொல்லி இந்திரா வந்து அப்படியே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி வந்து அப்படி 3-4 ரவுண்டு வந்து கண்டினியூஸாக வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து அப்புறமேட்டு வரேன்னு சொல்லி சந்திரா பேசும்போது, இல்லை அத்தை உள்ளே வாங்க பேசுங்க, எதுவாக இருந்தாலும் இவ பாஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, செலிப்ரேஷன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. பரவாயில்ல இந்திராவை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், எவ்வளோ போராட்டம்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரா. என்ன ஏதுன்னு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா காவியா வந்து குழந்தைய பார்த்தேன், குழந்தை கத்துன சவுண்டு வந்து என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஜேபி ராகினியோட திட்டம் தான், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை வந்து உயிரோட தான் இருக்குது. இருப்பினும் அவங்க தான் குழந்தைய வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜேபியும் ராகினியோட கேவலமான செயல் தான் அந்த இடத்துல வந்து பிரதிபலிக்குது. இதை பார்த்தோன்னு வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கௌதமும் இந்திராவும் பேசுகிறாங்க. ஏன்னா கதிர் வந்து கையெழுத்து வந்து போட்டாங்களே அப்படின்னு சொல்லி கௌதம்லேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சந்திராமா வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தடுமாட்டத்தில் அப்படியே பொத்துன்னு உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அழுவுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில, என் பொண்ணை நல்லா வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும், இன்னமும் குழந்தைய பார்த்தேன்னு சொல்லி கதறா, தேம்பி தேம்பி அழுவுறா. இது எல்லாம் உண்மையா பொய்யா எனக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திராமா போனதுக்கப்புறம் அதை பற்றியே தீபா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ இப்படி யோசிக்கிறது அவசியம் இல்லை, தேவையில்லை, டாக்டரே நம்மளை வந்து ஏமாற்ற போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கௌதம் வந்து சொல்கிறாங்க. கௌதம் இருந்தாலும் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை தாண்டி எங்கேயும் போறியா, சேச்சா வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே காவியா பார்த்து பேசலான்னு போகிறாங்க. திருப்பி கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க. என்னாச்சு, காவியா கிட்ட பேசலான்னு போனேன். நல்லா ஆச்சு போ, பேசுனாங்களா? இல்லை, அவளே வந்து மாத்திரையை போட்டு தூங்குறா, இப்போ தூக்கம் வரணுன்னா இது மாதிரி தான் அவள் பண்ணிகிட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான், இந்த விஷயத்தை வந்து நீ பேசாமல் விட்டுட்டாலே நல்லா இருக்கும் சரியா. முதல்ல ஆர்வமாக வந்து நீ பேசுகிற, இது எல்லாம் எனக்கு சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீ இதை பற்றியே உங்கள் அக்கா கிட்ட பேசிக்கிட்டே திரும்ப திரும்ப இருந்தால் அவங்க இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. நேற்று வரைக்கும் குழந்தை இருந்தவங்களுக்கு இப்போ திடீர்னு குழந்தை இல்லைன்னு சொன்னால் என்ன இது ஆகும்? நம்மளாம் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா கொஞ்சம் கடுப்பாகாதா அவங்களுக்கு? அப்புறம் எப்படி இந்த விஷயத்துலேருந்து வெளில வருவாங்கன்னு சொன்னனால சரி கௌதம் இதை பற்றி பேசலாங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் வந்து சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராகினியால் இதெல்லாம் தாங்கவே முடியல. என்ன சொல்கிறதுனே தெரில. இந்திரா அதுக்கெல்லாம் நல்ல மனசு இருக்கணும், நல்லவங்கள வந்து மீட் பண்ணணும், அதுக்கு நம்ம கெட்டவங்களாக இருந்தால் தள்ளி நிற்கணும். அப்போனா உன்னை விட்டுட்டு நாங்கள்லாம் தனி வீட்டுக்கு போனோன்னா நாங்கள் சூப்பராக வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன்.
அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாத்தியாக்கா மாமா எப்படி பேசுகிறாருன்னு ஒரு ஃப்ளோவில் உண்மையை சொல்லிட்டாரா, நீ மன்னிச்சிருங்கிற மாதிரி. அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு, நான் இந்த இடத்துல உண்மையை சொன்னது தான் தப்புங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு லெட்டர் போஸ்ட் வந்து வருது. போஸ்ட் மாஸ்டர் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இந்திரா வந்து வாங்கி பார்க்குறதுக்குள்ளே என்ன ஏதுங்கிறத கௌதம் வந்து படிச்சிடுறாங்க லெட்டரை வாங்கி. அதாவது இன்டர்வியூக்கு தான் வந்து லெட்டர் வந்து வந்திருக்கு. அம்மா ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டாலம்மா மெயின் எக்ஸாமில், அதனால் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி வந்து பேசிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் இதனால் வந்து ராகினி வந்து கடுப்பாகிறாங்க. ஐயோ இவ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதே என்னால் தாங்க முடியல, இதில் இன்டர்வியூ எழுதிட்டானா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாயிடுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டா. இப்போ என்ன பண்ணுறது, இன்டர்வியூவில் 250 மார்க் கிட்டே இருக்குது. இவன் நிச்சயம் வந்து போகலன்னா இவ்வளோ விட எப்படி இருந்தாலும் அதிக மார்க் தான் எல்லோரும் வாங்குவாங்க. இந்த 250 மார்க்கை தடுக்கிறது எப்படிங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினியோட திட்டம் என்ன மாதிரி ஆக போகுது. ஆல்ரெடி வந்து மெயின் எக்ஸாம்லேயும் தடுத்து சதி வேலையெல்லாம் ஐடி கார்டை வச்சு பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் சதி வேலை பண்ணாங்க. இப்போ என்ன மாதிரி சதி திட்டத்தை வந்து செய்ய போகிறாங்க, இதை ராகினி திட்டத்தை எப்படி முறியடிக்க போகிறாங்கன்னா கௌதம் இந்திராவோட அப்கமிங் எபிசோடாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி